தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெளிமாநில குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை கொட்டுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இச்சம்பவம் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எனப்படும் கோயம்புத்தூரில் தொடங்கி தூங்கா நகரமாம் மதுரை வரை தற்போது நீண்டுள்ளது. இது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. அது குறித்த கேள்வியில் கோயில் நகரமான மதுரை குப்பை நகரமாக மாறி வருகிறது. நெடுஞ்சாலையில் இருபுறமும் குப்பைகள் குவிக்கப்பட்டு மாசடைந்துள்ளன. அதனை சிலர் தீயிட்டு எரித்து புகைமண்டலமாக்கி விடுகின்றனர். மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்வதே இல்லை என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அதாவது தென்னிந்தியாவின் ஏதன்ஸாக விளங்கும் மதுரை நகரம் தூங்கா நகரம் எனும் சிறப்பை பெற்றுள்ளது. இங்குள்ள மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். மதுரை மாநகரில் பண்டைய காலங்களில் நாளங்காடி மற்றும் அல்லங்காடி முறையில், அதாவது இரவு பகலாக வியாபாரம் நடைபெற்றதாக பத்துப்பாட்டு நூலில் ஒன்றான மதுரை காஞ்சி விவரிக்கிறது. அதாவது தென்னிந்தியாவின் ஏதன்ஸாக விளங்கும் மதுரை மாநகரம் தூங்கா நகரம் என்னும் சிறப்பை பெற்றுள்ளது. அப்படிப்பட்ட நகரம் இன்று குப்பை நகரமாக மாறுவது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பழமொழியே நாம் அனைவரும் வாழ்க்கையில் கேட்டிருப்போம். அந்த நோயற்ற வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைவது சுகாதாரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமீபமாக தமிழகத்தில் சுகாதார சீர்கேடு நிகழ்ந்து வருவதால் மனிதர்களுக்கு சுவாச கோளாறு முதல் இதயம் நோய் வரை பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தினால் மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை வேடிக்கை பார்க்கிறதா எனவும் மக்களிடையே சந்தேகம் எழுந்துள்ளது.